சந்தோஷம். இலக்கியம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தால் அந்த பயணம் எக்காரணத்தை கொண்டும் தடைப்படக்கூடாது. அந்த தடைகளை தகர்த்தெறிந்து தான் உங்கள் லட்சிய பயணத்தை தொடங்க வேண்டும். இதில் சில பேர் உங்களை குழப்புவதற்காகவே, அந்த பயணத்தில் இடையூறு செய்வதற்காகவே சில செயல்கள் நடக்கும். அதில் எக்காரணத்தை கொண்டு பொருட்படுத்தாமல் உனக்குள்ளே அதை தேடிக்கொண்டு அந்த லட்சிய பயணத்தை தொட வேண்டும் என்கிறார்கள். ஒரு முறை ஒரு மாணவன் தன் லட்சிய பயணத்தை தொடங்கி கொண்டிருந்தான். அவருடைய அப்பா கேட்கின்றான், உன்னுடைய லட்சிய பயணம் உன்னோடு இருக்க வேண்டும், தவறான நண்பர்களோடு நீ சேர்ந்து விடக்கூடாது என்றார். உடனே அந்த பையன் அப்பாவிட கேட்டார், அப்பா, என்னுடைய லட்சியம், என்னுடைய இலக்கு என்னோடு தான் இருக்கின்றது, அதை நான் ஏன் அடுத்தவர்களை குறை சொல்ல வேண்டும்? நான் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு என்னுடைய லட்சிய பயணத்தை நான் பயணம் செய்து கொண்டிருக்கேன் என்று சொன்னாராம். இல்லை மகனே, ஒரு செயலை புரிந்து கொள். ஒரு நண்பர்கள் சில பேர் உன்னுடைய அந்த லட்சிய பயணத்துக்கு எண்ணெய் ஊற்றுவார்கள், சில பேர் தண்ணி ஊற்றுவார்கள். நீ யார் என்று கண்டுபிடிப்பதற்காக தான் இதை சொன்னேன். எண்ணெய் ஊற்றுவர்கள் அந்த விளக்கை பிரகாசம் எரியும் என்று சொல்லி எண்ணெய் ஊற்றி அதை மெருகேற்றி உன்னை உயர்த்துவார்கள். சில பேர் இவர் வளர்கிறார் என்று சொல்லி தண்ணீர் ஊற்றி உன்னை அணைத்து விடுவார்கள். அவர்களை கண்டுபிடித்து தான் நீ சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இது சொன்னேன். தவறான நண்பர்களை தள்ளிவிடு, நல்லவர்களோடு பயணப்படும் என்பதற்காக தான் இதை சொன்னேன் என்று அந்த அப்பா சொன்னாராம். சில நேரங்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாது. நம் முதுகுக்கு பின் நம்மோல் பேசியே நம்மை சாதாரணமாகவே ஒதுக்கக்கூடிய நிறைய கதைகளை சம்பவங்களை நம்ம கேட்டு இருக்கின்றோம். அதனால் நமக்குள் உணர்ந்த அந்த அற்புதமான சக்தியும், நமக்குள் இருக்கின்ற அந்த உந்து வேகமும், நம்மளுக்கு இருக்கின்ற அந்த ஆற்றலும் தான் பயன்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அந்த பயணம், அந்த லட்சியம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் அது தடைகளாக இருக்காது என்பதற்காக தான் இதை வலியுறுத்தினேன் என்று அந்த அப்பா சொன்னாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.